everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம வந்து Plant Kingdom chapter full-ஆ one shot பார்த்துடலாம். Let's start. First concept வந்து systems தெரிஞ்சுக்கணும். Systems basically பார்த்தீங்கன்னா first வந்து artificial classification, ரெண்டாவது வந்து natural, and third type வந்து phylogenetic. இது மூணு என்ன நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்டிபிஷியல்னா பேருக்கு ஏத்த மாதிரி தான். இது வந்து லினாயஸ் அப்படின்றவர் தான் கொடுத்தாரு. இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ரீஷியன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இது கொடுத்தவர் வந்து லினாயஸ். ஓகே, சோ அடுத்து நேச்சுரல் சிஸ்டம். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அஃபினிட்டி அமாங் தி ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் வந்து கிளாசிஃபிகேஷன் ஃபார் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது வந்து ஜார்ஜ் பென்தம், ஜோசப் டால்டன் ஹூக்கர் இவங்க கொடுத்தாங்க. ஜார்ஜ் பென்தம், ஜோசப் டால்டன் ஹூக்கர். சரிங்களா, இதான் நேச்சுரல் சிஸ்டம். பைலோஜெனடிக் பார்த்தோம்னா அதர் சோர்சஸ் டு ரிசால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் கிளாசிஃபிகேஷன். அதாவது ஜெனடிக் பேஸ்ல, அதாவது சேம் டாக்ஸால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காமன் ஆன்சிஸ்டர் இருக்கிறதா பிலீவ் பண்ணப்பட்டது. காமன் ஆன்சிஸ்டர், அதாவது ஒரே டாக்ஸால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனலா அவங்களோட ஜீன் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கடைசியில ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா அம்மா இருக்கிற மாதிரி, முன்னாடி இருக்கிற தாத்தா பாட்டி, ஒரே தாத்தா பாட்டி இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா, சோ அதுதான் வந்து டாக்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரே தாத்தா பாட்டி. எப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபைனலா they will all be connected with someone, right? யாரோ ஒருத்தவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க. சோ அதுதான் வந்து பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன். சோ நியூமெரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டாக்ஸானமி பாத்தீங்கன்னா again I can divide it like numerical, cytotaxonomy, chemotaxonomy. இது என்னன்னா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். First numerical taxonomy na computer based taxonomy. கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நிறைய கால்குலேஷன் கம்மியான டைம்ல பண்ணலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வபிள் கேரக்டர், அதாவது பார்த்த உடனே பண்ற மாதிரி. நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் வில் பி அசைன் டு ஆல் தி கேரக்டர். ஒரு கேரக்டருக்குமே நம்பர் அண்ட் கோட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி டேட்டா வில் பி ப்ராசஸ் அண்ட் hundreds of characters can be considered giving equal importance. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரே மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது நியூமெரிக்கல் டாக்ஸானமி. கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். Cytotaxonomy na it is based on cytological information. Cytological information na the chromosome number, behavior, structure அதை பேஸ் பண்ணி, chromosome number அதை பேஸ் பண்ணி. Chemotaxonomy na chemical constituents பேஸ் பண்ணது. ஓகேங்களா, சோ இது வரைக்கும் கிளியரா? அடுத்த டாபிக் போயிடலாம். So, இப்போ நம்ம படிக்க போறது algae பத்தி. So, let's learn about algae. சரிங்களா, algae வந்து பாத்தீங்கன்னா reproduction is vegetative reproduction by fragmentation. ஓகேங்களா, vegetative reproductionல it is fragmentation. சரிங்களா, it is fragmentation னா பிரேக் ஆகி ஒரு ஆர்கானிசம் புதுசா வந்துரும். fragmentation. அடுத்து asexual reproduction பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். மெயினா ஜூஸ்போர்ஸ். ஓகேங்களா, அது ஃபிளாஜெலேட்டட் மொட்டைலாவும் இருக்கலாம். சோ செகண்ட் டைப் ஆஃப் reproduction வந்து asexual வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ்போர்ஸ் மெயினா, அதாவது ஸ்போர்ஸ் தான் காமன், ஸ்போர்ஸ் தான், பட் ஆனா ஜூஸ்போர்ஸ் வந்து காமனா இருக்கு. ஐ மீன் அதிகமா காணப்படுறது வந்து ஜூஸ்போர் தான் asexual. அடுத்து let's learn about sexual reproduction. So sexual reproduction சொன்னா fusion of two gametes. இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சா? இது வரைக்கும் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து isogametes. Isogametes fusion of gametes similar in size. It may be flagellated like Chlamydomonas, non-flagellated, non-model like Spirogyra. So 3 types இருக்கு. ஒன்னு isogametes, இன்னொன்னு anisogamy, லாஸ்ட் ஒன் வந்து oogamous. இது மூணுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ஐசோகேமஸ் னு பார்த்தோம்னா fusion of gametes similar in size.
similar in size. Flagellated-னா இது வந்து flagellated-ஆ இருக்கலாம் or non-flagellated, non-motile-ஆவும் இருக்கலாம். Non-motile. So flagellated example வந்து Chlamydomonas. Chlamydomonas. அதே வந்து non-flagellated example வந்து Spirogyra. Spirogyra. ஓகேங்களா? சோ ஐசோகேமஸ் என்னன்னா ரெண்டு கேமெட்மே ஒரே மாதிரியான சைஸ்ல இருக்கும். இது ரெண்டு ஐசோகேமஸ். ரெண்டுமே ஒரே இந்த ரெண்டு கேமெட்ஸ்மே வந்து சிமிலர் சைஸ்ல இருக்கு. அது ஐசோகேமஸ். அனிசோகேமஸ்னு பார்த்தோம்னா ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ் dissimilar in size. Dissimilar in size. சரிங்களா? ஒன்னு பெருசா ஒன்னு குட்டியா இந்த மாதிரி இருந்தா அது அனிசோகேமஸ். சரிங்களா? அனிசோகேமஸ் கிளியர்? So இதுல வந்து examples and species of Chlamydomonas. இதுல வந்து Chlamydomonas வரும். இது ரெண்டுக்குமே Chlamydomonas example தான். And it's a nice, okay? Some of the species of Chlamydomonas will also come in Anisogamus. அடுத்து Oogamous பார்க்கலாம். Oogamous is fusion between one large motile static female gamete and a smaller motile male gamete. ஓகேங்களா? Fusion between gametes. அதாவது male and female gametes. Motile and non-motile gamete. Motile na male, non-motile na female. Static large இருக்கும். Female பெருசு, male குட்டி. Okay? So இதுக்கான example வந்து it is volvox. இன்னொன்னு fucus. ரெண்டு இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். fucus, volvox. ரெண்டுக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. fucus, volvox. இவருக்கும் gametes இருக்க புரிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம benefits of algae பார்க்கலாம். Benefits of algae. Through photosynthesis, they fix half of the total CO2 on the earth and increase the level of dissolved oxygen. Half of the total CO2 வந்து இவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. They are primary producers on the basis of the food cycle for the aquatic animals. Aquatic animalsக்கு food produce பண்றாங்க. அடுத்து many algae 70 species are used as a food யூஸ் பண்றோம் நம்ம. எக்ஸாம்பிள் வந்து Porphyra, Laminaria, Sargassum. அடுத்து அகர் மாதிரியான ஃபுட்ஸ்க்கு வந்து அகர் மாதிரியான விஷயங்கள் உருவாக்கும் ஹெல்ப் பண்றாங்க. லைக் ஜெலீரியம். அகர் வந்து ஜெலீரியம் கிராசிலரியில இருந்து உருவாக்கப்பட்டது. கிராசிலரியா, ஜெலீரியம் இந்த ரெண்டு. அடுத்து இது அதாவது அகர் இஸ் யூஸ்ட் ஃபார் ஐஸ்கிரீம், ப்ரிப்பேரிங் ஐஸ்கிரீம் அண்ட் ஜெல்லி. ஓகே? சோ அடுத்து வந்து வெரைன் பிரவுன் ஆல்கே. பிரவுன்னா வந்து ஆல்ஜின். ரெட்னா வந்து கேரட்டின். சோ பிரவுன்னா ஆல்ஜின், ரெட்னா கேரட்டின். இது ரெண்டுமே இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹைட்ரோகொலாய்ட்ஸ். ஹைட்ரோகொலாய்ட்ஸ்னா வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ். தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு போத் ஆர் வெரி யூஸ்ஃபுல். அடுத்து இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கேரட்டின் ரெட், ரெண்டு ஆறு இருக்கும், அதான் ரெட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரவுன் வந்து ஆல்ஜின். ஓகே? ஆல்ஜின் இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அடுத்து ஆல்கே வந்து 3 கிளாஸஸ். அதாவது என்னது? குளோரோஃபைசியே, போஃபைசியே, ரோடோஃபைசியே. அது வரைக்கும் நம்ம பார்த்துலாம். சரிங்களா? So these are the benefits. Note it down. அடுத்து நம்ம பார்க்க போறது குளோரோஃபைசியே, போஃபைசியே, ரோடோஃபைசியே. 3 types of algae பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 3 types of algae பார்க்கலாம். குளோரோஃபைசியே, போஃபைசியே, ரோடோஃபைசியே. First, chlorophyceae na green algae, nothing but green algae. Porphyceae na it is brown algae, and rhodophyceae R இருக்கறனால red algae. சரிங்களா? So first chlorophyceae பார்த்தலாம். Usually grass green color இருப்பாங்க because of the pigment called chlorophyll A and B in chloroplast. Chloroplast may be discoid, plate like reticulate, cup shape, spiral, ribbon shape, இந்த மாதிரி எந்த ஷேப்ல வேணா இருக்கலாம் அவங்களோட chloroplast. Most of them have one or more pyrenoids இருக்கும். ஸ்டோரேஜ் பாடி இந்த குளோரோபிளாஸ்ட். பைரினாய்ட்ஸ் வந்து புரோட்டீன் பிளஸ் ஸ்டார்ச் வச்சிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கிட்ட குளோரோஃபில் ஏ அண்ட் பி இருக்கும். ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஷேப் குளோரோபிளாஸ்டோட ஷேப் எதுவாக தான் இருக்கலாம். they contain pyrenoids.
பைரினாய்ட்ஸ்னா இது வந்து ஸ்டோரேஜ் பாடி. இந்த பைரினாய்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டீன் பிளஸ் ஸ்டார்ச். அடுத்து ரீப்ரொடக்ஷன் வந்து இவங்க மோஸ்டா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணா அவங்க வந்து பிராக்மெண்டேஷன் மூலமா பண்ணுவாங்க. ஏசெக்சுவல்னா ஸ்போர்ஸ், செக்சுவல்னா ஐசோலியாமஸ், அனைசோலியாமஸ், ஊகேமஸ் இதெல்லாம் பண்ணலாம். 4 பாயிண்ட்ஸ்ல பார்த்துக்கலாம். brown algae. They vary in color from olive green to brown depending on the amount of the xanthophyll pigment and the fucoxanthin. இது வந்து டிஃபரன்ஷியேஷன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. fucoxanthin. அடுத்து food is stored as complex carbohydrates. ஓகே, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபார்ம்ல தான் ஃபுட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. We can call it mannitol, laminarin, mannitol. அடுத்து vegetative cells of cellulosic wall usually covered with the outside gelatinous coating of algae. Protoplast contains blast with central vacuole and nucleus. Plant bodies attached to the substratum with the whole form has stalk, size and leaf-like photosynthetic organ called frond. Example வந்து Ectocarpus dictyota, laminaria, Sargassum, fucus. So நான் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் போடுறேன். fucus and dictyota. இது வந்து brown algae. ஓகே, சோ அடுத்து நம்ம rhodophyceae பார்த்தலாம். rhodophyceae is and sorry நான் வந்து Prophyceae reproduction மெத்தட் சொல்லிடுறேன். vegetative again fragmentation, asexual வந்து biflagelate zoospore. அப்புறம் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் வந்து ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ். யூனியன் ஆஃப் கேமஸ் occur in water or within the oogamnian ஸ்பீசிஸ்ல. கேமஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்பியர் ஷேப்ட், அதாவது பைரிஃபார்ம் during ரெண்டு lateral attached flagella. ஓகே, இவ்வளவுதான் அவங்களோட ரீப்ரொடக்ஷன் பார்ட். அடுத்து நம்ம ரோடோஃபைசியே பார்க்கலாம். இவங்களுக்கு ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்கும் and it is called R-phycoerythrin. Red thalli of most of the red algae multicellular. Most of இவங்களோட thalli வந்து multicellular. Okay, அடுத்து some of them have a complex body organization. Food is stored as Floridian starch, which is very much similar to amylopectin and glycogen structure. ஓகேங்களா? So food வந்து Floridian starch ஸ்டோர் ஆயிருக்கிறது. எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? Floridian starch. RR ஞாபகம் வச்சுக்கோங்க. again Floridian starch அதான் ஃபுட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். it is similar to what? amylopectin மாதிரி இருக்கும். amylopectin and glycogen மாதிரியே தான் இருக்கும். அதாவது Floridian starch வந்து amylopectin and glycogen மாதிரியே தான் இருக்கும். Floridian starch. reproduction இவங்க எப்படி இருக்கும்? vegetative reproduction again fragmentation, asexual reproduction non-motile spores, and sexual reproduction oogamous when non-motile gamete has complete spore fertilization. ரோடோஃபைசியே எப்பவுமே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ணும். ஓகேங்களா? ஐ மீன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஊகேமஸ் மட்டும் தான் பண்ணும், அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா இந்த வெஜிடேட்டிவ்ல வந்து பிராக்மெண்டேஷன், ஏசெக்ஷுவல்ல நான்மோடைல் ஸ்போர்ஸ், செக்ஷுவல்ல கண்டிப்பா ஊகேமஸ் மட்டும் தான். ஐசோகேமஸ், அனைசோகேமஸ் தான் இருக்காது, ஊகேமஸ் மட்டும் தான். அடுத்த டாபிக் போலாம். ஹியர் இஸ் த டேபிள் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இதுவே வந்து பேசிக்கா இப்போ நம்ம பார்த்த அந்த பிக்மெண்ட்ஸ் பத்தின எல்லா டாபிக்கும் உள்ள வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிக்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா, பிக்மெண்ட்ஸ்ல வந்து குளோரோஃபில் ஏ அண்ட் பி இருக்கும். குளோரோஃபைசிஏல ஏபி, அடுத்ததுல ஏசி, அடுத்ததுல ஏடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏபி, ஏசி, ஏடி. ப்ரோஃபைசிஏல ஏசி அண்ட் ரோடோஃபைசிஏல ஏடி. அடுத்து ப்ரோஃபைசிஏல ஃபியூகோசாந்தின் இருக்கும், ரோடோஃபைசிஏல R-phycoerythrin இருக்கும். ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் வந்து குளோரோஃபைசிஏல ஸ்டார்ச். நமக்கே தெரியும் கிரீன் ஆல்கேலாம் வந்து ஸ்டார்ச் தான் ஸ்டோர் பண்ணும் ஃபுட்டை. ப்ரோஃபைசிஏல mannitol and laminarin ஞாபகம் வச்சுக்கோங்க. mannitol, laminarin. ரோடோஃபைசிஏ நான் ஆல்ரெடி சொன்னேன், யார் இருக்கனால Floridian starch. Floridian starch is similar to amylopectin and glycogen structure. அடுத்து செல் வால் பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசிஏக்கு செல்லுலோஸ், ப்ரோஃபைசிஏக்கு மட்டும் ஆல்ஜின், மீதி எல்லாருக்குமே செல்லுலோஸ் தான் இருக்கும். ப்ரோஃபைசிஏல ஆல்ஜின் இருக்கும், அது மறந்துடாதீங்க. ஆல்ஜின் ப்ரோஃபைசிஏ ப்ரௌன் ஆல்கேன்றனால ஆல்ஜின். அடுத்து பிளாஜெல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 to 8 இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இவங்களுக்கு 2 தான் இருக்கும், இவங்களுக்கு ஆப்சென்டா இருக்கும். யாருக்கு ஆப்சென்ட்? பிளாஜெல்லா யாருக்கு இருக்காது? ரோடோஃபைசியாக்கு பிளாஜெல்லா இல்ல. ரோடோஃபைசியா எப்படி இருக்குமா?
இது இருக்குமா ரெட் ஆல்கே, இவங்களுக்கு பிளாஜெல்லா இல்ல, இப்படிதான் இருக்கும். அடுத்து 4-5 ஷேக் இப்படி இருக்கும். இவங்களுக்கு 2 பிளாஜெல்லா இருக்கும், அதுவும் வந்து அன்ஈக்குவலா இருக்கும், ஒன்னு பெருசா ஒன்னு குட்டியா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வந்து குளோரோஃபைல்ஸ் எடுத்துட்டோம்னா கிரீன் ஆல்கே, உங்களுக்கு 2ல இருந்து 8 இருக்கலாம், எல்லாமே ஈக்குவலா இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே ஃபைன், இது வரைக்கும் கிளியரா? அடுத்து வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், இவங்க வந்து சால்ட் வாட்டர், இவங்க ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், பிராக்டிஸ் வாட்டர் எல்லாத்துமே இருக்கலாம் குளோரோஃபைல்ஸ். ப்ரோஃபைல்ஸ்ல எல்லாத்துலயும் இருக்கலாம், பட் ஃப்ரெஷ் வாட்டர்ல கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். ரோடோஃபைல்ஸ்ல வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல ரேரா இருக்கும், சால்ட் வாட்டர்ல தான் மோஸ்டா இருக்கும். மோஸ்டா ரோடோஃபைல்ஸ்ல வந்து சால்ட் வாட்டர், அதாவது நீங்க கடல்ல எல்லாம் போனா மட்டும் தான் நீங்க ரெட் வந்து பார்க்க முடியும். அடுத்து நம்ம பிரையோஃபைட்ஸ் பார்க்கலாம். பிரையோஃபைட்ஸ் எடுத்துட்டோம்னா இவங்க வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் தி பிளான்ட் கிங்டம் சொல்லுவாங்க. ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் எதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन வரலாம். Because they can live in soil but they need water for sexual reproduction. Need water for sexual reproduction. Okay, so their body is more differentiated than that of the algae. Algae விட இவங்களோட பாடி ரொம்ப டிஃபரன்ஷியேட்டடா இருக்கும். It is thalassate, prostate or erect and attached to the substratum with unicellular, multicellular, rhizoid. Main plant body is haploid. It produces gametes, hence gametophyte. Main வந்து இந்த haploid தான். Main plant body is haploid. Okay, இவங்க gametes produce பண்றதுனால இவங்க gametophyte. Produce gametes. ஓகேங்களா? அடுத்து இவங்க வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் பிரையோஃபைட்ஸ் வந்து மல்டி செல்லரா இருக்காங்க. மேல் செக்ஸ் ஆர்கன் அதாவது ஆன்கிரிடியம் இருக்கும் இல்லையா, இட் வில் ப்ரொடியூஸ் பைஃபிளாஜுலேட் ஆன்கிரிசாய்ட்ஸ் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம், அது வந்து ஃபிளாஸ்க் ஷேப்பா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இட் வில் ப்ரொடியூஸ் ஒன்லி சிங்கிள் எக், இது வந்து ஆர்கிகோனியம் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஆன்கிரிடியம் வந்து பைஃபிளாஜுலேட் ஆன்கிரிசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், இப்படி இருக்கும் antheridium. Flagellate antherizoids produce one. And the antherizoids are released in the water where they come in contact with the archegonium, and antherizoid fuses with the egg to form the zygote, and zygote do not undergo meiosis immediately. They produce multicellular body called sporophyte. இந்த zygote இருக்கும் இல்லையா, அது வந்து meiosis உடனடியா பண்ணாது. Instead what they will do, ஒரு multicellular sporophytic stage வந்து உருவாக்குவாங்க. Sporophyte. Okay, meiosis பண்ணாம they will have the sporophytic stage. So importance of bryophytes பார்த்துக்கலாம். இப்போ first point, some mosses provide food for the herbaceous mammals. Food for mammals. அடுத்து species of sphagnum, a moss, provide peat. ஓகேங்களா? sphagnum இவங்க வந்து peat is used as fuel and water holding capacity இருக்கிறதுனால டிரான்ஸ்ஷிப்மெண்ட்க்கு யூஸ் ஆகும். அதாவது பேக் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும்போது தண்ணி ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கனால ஏதாவது வாட்டர் ரிலேட்டட் திங்ஸ் வந்து அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து கிரேட் எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஏன்னா they play important role in plant succession on bare rocks or soil. Mosses along with lichens will decompose rocks and make substrate suitable for the growth of the higher plants. Since mosses form the dense mud on soil, they prevent the soil erosion. Prevent soil erosion. Moss plus lichen. Moss and lichen சேர்ந்து decompose rock and make substrate suitable. Substrate வந்து soil வந்து ஒரு மாதிரி fertilized ஆக்குவாங்க. Moss and lichen சேர்ந்து கல்ல கரைச்சு substrate ரொம்ப fertilized மாத்துவாங்க. Mosses and lichens. Bryophytes வந்து liverworts and mosses அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்போ liverworts and mosses பத்தி படிக்கலாம். First, liverworts. Asexual reproduction by fragmentation of thalli or formation of gemma. அதாவது gemma. Gemma are green multicellular asexual buds that develop in small receptacles. Gemma have on thalli, gemma are detached from the parent body and germinate to form the new individual. So, liverworts சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு டைப் ஆஃப் reproduction இருக்கும். அதாவது
ஏசெக்ஷுவலும் இருக்கும், செக்ஷுவலும் இருக்கும். சரிங்களா? ஏசெக்ஷுவல்ல பார்த்தோம்னா மெயினா வந்து பிராக்மெண்டேஷன் நடக்கும். அதாவது ஒரு தாலி இந்த மாதிரி இருக்குமா, தாலஸ் தாலி, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாலி என்ன ஆகும், ஃபார்மேஷன் ஆஃப் கெம்மி, அதாவது இதுல இருந்து ஒரு ரிசெப்டபிள் மாதிரி இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளியே வரும். இதான் கெம்மின்னு சொல்லுவாங்க. ஒரு கப்லெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கப்லெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இவங்க வந்து கிரீன் கலர்ல இருப்பாங்க. கிரீன். ஓகே, தேர் கிரீன், மல்டி செல்லுலார், asexual buds. Green multicellular asexual buds. இது asexual reproduction. Gemma detached from the parent body. இப்ப ஃபைனலா என்ன ஆகும், இது detached தனியா வந்துரும். அப்புறம் இது வந்து ஒரு பெரிய பிளான்ட் பாடியா மறுபடியும் வந்து வளர்ந்துரும். இதுதான் ஆல் அபவுட் asexual reproduction. Fragmentation-ல gemma cups வரும். அந்த gemma cups வந்து ஒரு small receptacles மாதிரி, small receptacles. இவங்க வந்து கெம்மே கப்ஸ் சொல்லுவாங்க. அதுல ஒரு குட்டி கிரீன் கலர்ல மல்டி செல்லார் ஏசெக்ஷுவல் பட் வரும். இது வந்து ஏசெக்ஷுவல் பட், மல்டி செல்லார் கிரீன். அது ஃபைனலா டிட்டாச் ஆகி பேரண்ட் பாடியில இருந்து அது தனியா வந்து க்ரோ ஆகும். அடுத்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இதுல மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், அதாவது செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் இந்த சேம் ஆர் டிஃபரண்ட் தாலி. அந்த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்போரோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் into, அதாவது மூணா டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து ஃபுட், இன்னொன்னு செட்டா, இன்னொன்னு கேப்சூல். ஓகேங்களா? ஆஃப்டர் மியோசிஸ் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் within capsule and the spores germinate to form the free living gametophyte. சோ இந்த ஃபுட் செட்டா கேப்சூல் ஸ்போரோஃபைட்டை டிவைட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஆஃப்டர் மியோசிஸ் நடக்குது. மியோசிஸ்க்கு அப்புறம் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் within capsule. மியோசிஸ் நடக்குது, அப்புறம் ஸ்போர்ஸ் within capsule. These spores germinate to form the free living gametophyte. Spores வந்து germinate ஆயிட்டு free living gametophyte ஆயிடும். சரி, நான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மறுபடியும் ரீகேப் பண்ணிக்கிறேன். ஸ்போரோஃபைட் வந்து ஃபுட் செட்டா கேப்சூல் அப்படின்னு சொல்லி டிவைட் ஆகிக்கப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸ்போரோஃபைட்டை நம்ம ஃபுட் செட்டா கேப்சூல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோமா? அடுத்து மியோசிஸ் நடக்குது. மியோசிஸ் நடக்கும்ல? ஓகே, ஸோ வந்து மியோசிஸ் அப்படின்றது இது வந்து எப்படி ரிடக்ஷனல் டிவிஷன், குட்டி ஆகும். செல்ஸ், நம்பர் ஆஃப் செல்ஸ் வில் ரெடியூஸ். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட்டட் ஸ்போரோஃபைட் ஃபுட் செட்டா கேப்சூல் மியோசிஸ் ரிடக்ஷனல் டிவிஷன் நடக்குதா? ஸ்போர்ஸ் வந்து கேப்சூல்குள்ள, கேப்சூல்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்குள்ள ஸோ இந்த மாதிரி சொல்ல போனா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேப்சூல் ஸ்ட்ரக்சர்ல ஸ்போர்ஸ் வில் பி தேர். இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ஸ், குட்டி குட்டி ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்போர் வந்து ஃபைனலா வந்து வெளியே வந்து ஃப்ரீ லிவிங் கேமெட்டோஃபைட்டா மாறிடும். அது பெருசாகி ஒரு கேமெட்டோஃபைட்டா வரும். The spores will turn into gametophyte. Clear? Spores will turn into gametophyte. This is all about liverwort. இப்போ நம்ம வந்து மாசஸ் பத்தி பார்க்கலாம். மாசஸ் பார்த்தோம்னா இவங்களோட predominant stage of life cycle of moss is gametophyte. It consists of two stages. Mainly இவங்க gametophyte தான். ஓகே, gametophyte ரெண்டு ஸ்டேஜா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து protonema stage, இன்னொன்னு வந்து leafy stage. Protonema stage is the first stage which develops directly from the spore. It is a creeping green branch and frequently filamentous stage. First stage directly from spore, creeping green, frequently filamentous state. சரிங்களா? creeping green, frequently filamentous stage. இது வந்து டைரக்டா ஸ்போர்ல இருந்து வெளியே வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரோட்டோனிமா. லீஃபி ஸ்டேஜ் அப்படின்றது இந்த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் டெவலப்ஸ் இன் செகண்டரி புரோட்டோனிமா அண்ட் லேட்டரல் பட்.
as lateral bud. lateral budல இருந்து secondary protonemaவா வந்து secondary protonemaல இருந்து lateral budா வந்து டெவலப் ஆகும். இது leafy stage. அடுத்து this stage bears the sex organs. இதுல தான் வந்து sex organs வந்து bear ஆகும். இதுல தான் எல்லா sex organsம் வரும். Okay, leafy stage தான். Okay, so they are attached to the soil through multicellular and branchialized soil. இந்த மாதிரி இந்த லீஃபி ஸ்டேஜ்ல தான் வந்து என்ன ஆவாங்கன்னா சாயிலோட இந்த மல்டிசெல்லுலர் ரைசோய்ட்ஸ் அண்ட் யூனிசெல்லுலர் ரைசோய்ட்ஸோட அட்டாச் ஆவாங்க. ஓகேங்களா? செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து லீஃபி ஸ்டேஜ்ல தான் வரும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து பிராக்மெண்டேஷன் மூலமா நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆன்டிரியா அண்ட் ஆர்கிகோனியானோ they are produced the apex of sex organs are produced at apex of leafy shoot. அதாவது உச்சியில இந்த இடத்துல தான் வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் will be produced. ஓகேங்களா? After fertilization, zygote that develops into sporophytes consists of food set and capsule, and sporophytes in mosses are more elaborate than liverworts. liverwortsல பார்த்ததை விட sporophytes ரொம்ப elaborateஆ இருக்கும். food set and capsule விடமா, and capsule it will contain spores. again அது இந்த மாதிரி இதுலயும் capsule இருக்கு. capsuleல வந்து நிறைய spores வந்து இருக்கு. ஓகேங்களா? Spores are formed after meiosis. meiosis அப்புறம் spores வந்து வெளிய வந்துரும். mosses have an elaborate mechanism of spore dispersal. சூப்பரா டிஸ்பர்ஸ் ஆயிடும் ஸ்போர்லாம். எக்ஸாம்பிள் வந்து Funaria, Polytrichum, Sphagnum. எக்ஸாம்பிள் வந்து Funaria, Polytrichum, அடுத்து Sphagnum. Funaria, Polytrichum, Sphagnum. Funaria, Polytrichum, Sphagnum. இப்போ நம்ம இது ஃபுல்லா ரீகேப் பண்ணிடலாம். Protonema stage is the first stage. It will come directly from spore இருந்து வந்துரும். They are creeping green frequently phloem stage. அடுத்து leafy stage na they will develop from the secondary protonema as lateral bud. In the stage தான் they will bear sex organs. Sex organs will be at the apex of the leafy shoot. அதாவது உச்சியில தான் இருக்கும். அடுத்து Funaria, Polytrichum, Sphagnum அதே எக்ஸாம்பிள். I repeat, Funaria, Polytrichum, Sphagnum. leafy stage வந்து I will give you a trick for it. SPF னு ஞாபகம் உங்களோட சன்ஸ்கிரீன்ல எல்லாம் இருக்கும்ல SPF அப்படின்னு ஞாபகம் leafy stage-க்கு. Sphagnum, Funaria, Polytrichum. Okay, leafy stage, mosses, leafy stage. SPF, gametophyte. இவங்களோட predominant stage are gametophyte only. மோஸ்டா இவங்க gametophyte-ஆ தான் இருப்பாங்க. அப்பப்பயா தான் இந்த மாதிரி ஸ்போரோஃபைட்டா மாறுவாங்க. எப்போயுமே mosses will be as gametophyte only. gametophyte-ஆ தான் இருப்பாங்க. ஓகே, சோ அடுத்து நம்ம பார்க்கலாம் pteridophytes. ஓகேங்களா? சோ இப்போ pteridophytes பார்க்கலாம். they include horse tail and cone. horse tail, cone இவங்களோட எக்ஸாம்பிள் pteridophytes-க்கு. In bryophytes, the dominant phase in life cycle is gametophytic plant body. நான் சொன்ன மாதிரி bryophytes gametophytic. எப்படி ஞாபகம் GD இல்ல BG அந்த மாதிரி ஞாபகம் GD. ஓகேங்களா? அடுத்து pteridophytes-ல பார்த்தோம்னா the main plant body is sporophytes, which is differentiated into true root, stems and leaves. These organs consist of very differentiated vascular tissue. ஓகேங்களா? இவங்களோட main plant body is the predominant stage is sporophyte. இதை நீங்க எப்படி ஞாபகம் பொன்னியின் செல்வன் ஞாபகம் PS. ஓகே, PS இல்லனா பெரம்பூர் சீனிவாசா எப்படினா ஞாபகம் pteridophytes sporophyte PS. ஓகேங்களா? pteridophytes sporophyte predominant stage. ஓகேங்களா? அடுத்து லீவ்ஸ் வந்து pteridophytes-ல வந்து ஸ்மாலாவும் இருக்கும் பெருசாவும் இருக்கும். ஸ்மால்னா லீஃப் இட் இஸ் மைக்ரோஃபில்ஸ். மைக்ரோஃபில்ஸோட எக்ஸாம்பிள் வந்து செலாஜினல்லா. அதுவே வந்து பிக்கா இருந்தது அப்படின்னா அது மேக்ரோஃபில்ஸ். மேக்ரோஃபில்ஸோட எக்ஸாம்பிள் வந்து ferns, செலாஜினல்லா ஸ்மால் எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ferns பெருசா இருக்கும். ferns வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த லீஃபே வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? செலாஜினல்லா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். இவ்வளவுதான் செலாஜினல்லா. கிளியர்? செலாஜினல்லா ferns தெரிஞ்சுதுங்களா? செலாஜினல்லா என்ன? இது வந்து மைக்ரோஃபில்ஸ் ஸ்மால் லீவ்ஸ் இருக்கும் செலாஜினல்லால. மேக்ரோஃபில்ஸ் இருந்தா அது வந்து ferns. அடுத்து sporophytes bear sporangia. The subterior leafy compartment is called sporophytes. sporangia வந்து subtended in sporophytes.
லீஃப் லைக் அப்பெண்டேஜ். ஸ்போரோஃபில்ஸ்னா ஃபில்ஸ்னு வந்தாலே அவங்க லீஃப்ங்களா. இந்த மாதிரி லீஃப் லைக் இருக்காங்கன்னா அவங்களோட எண்ட்ல சப்டெண்ட் ஆயிருக்கிறது வந்து ஸ்போரான்ஜியா. ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்போரான்ஜியா. ஓகேங்களா. ஸ்போரான்ஜியா அப்படின்றது ஸ்போரோஃபில் அப்படின்ற லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் என்ன இருப்பாங்க. ஸ்போரோஃபில்ஸ்ல தான் ஸ்போரான்ஜியா will be subtended. ஓகே. அடுத்து ஸ்போரோஃபில்ஸ் may form a distinct compact structure called strobili cones. செலாப்ஸ்ல ஈக்விசிட்டம்லாம் இந்த ஸ்போரோஃபில்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த லீஃப், இந்த ஸ்போரோஃபில்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா it will form a compact structure. அந்த காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க லாக்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்ல ஸ்ட்ரோபிலின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நத்திங் பட் பைன் கோன் இந்த மாதிரி வரும்ல, இது எல்லாமே வந்து இந்த காம்பாக்ட் ஸ்போரோஃபில்ஸ் தான். அதுல வர ஒரு இந்த பைன்ஸும் வந்து ஸ்போரோஃபில்ஸ் லீவ்ஸ். ஓகேங்களா. ஸ்போரோஃபில்ஸ் கிளியர். ஸ்போரோஃபில்ஸ் தான் சேர்ந்து ஒரு காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் தான் லாக்ஸ், ஸ்ட்ரோபிலி ஆர் கோன். அடுத்து ஸ்போரான்ஜியா ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் பை மியோசிஸ். மியோசிஸ்னால தான் ஸ்போர்ஸ் will be produced. நம்ம இவ்வளவு நாளா பார்த்துட்டு அதே கதை தான். மியோசிஸ்னால தான் ஸ்போர்ஸ் will be produced in spore mother cell and these spores will germinate to form the inconspicuous small multicellular feeding mostly photosynthetic thalloid gametophyte called prothallus. I'll write it in the notes எடுத்துக்கோங்க. ரொம்ப important neat point of view ல let us see. So வந்து spores germinate to give rise to small inconspicuous multicellular free living mostly photosynthetic thalloid gametophyte called prothallus. Gametophytes bear male and female sex organs of antheridia and archegonia respectively. Water is needed for the transfer of the antherozoids, male gametes from antheridia to the mouth of the archegonia. Antherozoid fuses with the egg in the archegonia to form the zygote. Zygote produces a multicellular, well-differentiated sporophyte, dominant case of the pteridophytes. Most of the pteridophytes produce a similar kind of spores like homosporous plants. Others produce two kinds of spores, one is macro and micro. They are heterosporous. Example, Selaginella and Salvinia. And megaspores and microspores germinate to give rise to female and male gametes respectively. And the female gametes are retained on the parent sporophytes for various periods. Within the female gametophyte, zygote develop into young embryo, and this event is a precursor to the seed habit. It is considered as an important step in evolution. Female gametophyte வந்து it is retained, அதாவது பிளான்ட்லயே இருக்கும், அது வந்து வெளியே போயிடாது, பிளான்ட்லயே தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்றது ஜைகோட்டா மாறும் இல்லையா, இந்த ஜைகோட்டா மாறும், ஜைகோட் வந்து எம்ப்ரியோவா மாறும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரீகர்சர் டு சீட் ஹேபிட். இது வந்து எவல்யூஷனுக்கு ரொம்பவே முக்கியம், ஏன்னா ப்ரீகர்சர் டு சீட் ஹேபிட் இல்ல, அதனால எவல்யூஷனுக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. இதுக்கு 4 கிளாஸ் இருக்கு. ஒன்னு சைலோக்சைடா. சோ அது நான் அடுத்த ஸ்லைட்ல இப்போதைக்கு நம்ம இதை ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடலாம். ஸோ ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி, ஸ்போர்ஸ் இருக்கா அது மண்ணில் விழுந்துருச்சா, இது ஜெர்மினேட் ஆகி வெளியே வருது இல்லையா, இட் வில் கிவ் ரைஸ் டு ஸ்மால், ஃபர்ஸ்ட் வந்து இப்படியே வந்துடாது, குட்டியா வரும் இல்லையா. இந்த ஸ்மால் இன்கன்ஸ்பிஷியஸ் மல்டிசெல்லுலார் ஃப்ரீ லிவிங் மோஸ்ட்லி போட்டோசிந்தெடிக் thalloid gametophyte தான் spores will germinate to form the gametophyte. கரெக்ட்டா. இந்த ஸ்போர்ஸ் வந்து கீழ வந்து வெளிய வர அந்த gametophyte பேர் தான் prothallus. ஞாபகம் வச்சுக்கோங்க, prothallus. இது வந்து inconspicuous small multicellular thalloid gametophyte. இதுதான் வந்து prothallus. மெமரைஸ் பண்ணிக்கோங்க. prothallus ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. அடுத்து female gametophyte, it will be retained in plant itself. அந்த ஜைகாட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல இருந்து வரக்கூடிய ஜைகாட் என்ன பண்ணும், எம்ப்ரியோவா மாறும் இல்லையா. இது வந்து precursor to the seed habit, அதாவது important step in evolution. இப்போ நம்ம டைப்ஸ் பார்த்துடலாம். சைலோப்சைடா, லைகோப்சைடா, ஸ்பீனோப்சைடா, ஸ்டீரோப்சைடா. Psilopsida example வந்து Psilotum, Lycopsida, Selaginella, Lycopodium,
Phenopsida equisetum. Phenopsida Dryopteris. Teres adiantum. Okay, Psilopsida xylotum, Lycopsida selaginella, Lycopodium, Phenopsida equisetum, yes, equisetum, Phenopsida teres, Diopteres and adiantum. ஓகேங்களா, இது இருக்கும் டெரிடோஃபைட்ஸ் புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம ஜிம்னோஸ்பர்ம்ஸ் போயிடலாம். Roots in some of the genera have the fungal association in the form of mycorrhiza, Pinus. Fungal association, mycorrhiza in Pinus. Cycas வந்து small specialized coralloid roots இருக்கும். Cycas வந்து coralloid roots. It will help in end-to-fixing cyanobacteria, end-to-fixation. அடுத்து reproduction வந்து gymnosperms வந்து heterospores இருக்கும். They produce haploid, microspore and megaspore. Some leaves are modified into sporophylls. They compactly and spirally arranged along the in the form of lax, scobilia இருக்கும். Sporophylls bear sporangia in which spores are produced. ஓகேங்களா, இவங்க வந்து heterospores. அதாவது ஸ்போர்ஸ் வந்து ரெண்டுமே வேற வேற சைஸ்ல இருக்கும். ஒன்னு மேல், இன்னொரு ஃபீமேல், குட்டி ஒன்னு பெருசு, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில லீஃப் வந்து ஸ்போரோஃபில்ஸா மாறி இருக்கும், அதெல்லாம் கோன்ஸா மாறும். நான் சொன்னேன்ல முன்னாடி, அதே கதை தான். லீஃப் ஸ்போரோஃபில்ஸ் ஃபார்ம் டுகெதர் ஃப்ரம் தி கோன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து லாக்ஸ், கோன் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, சோ அடுத்து ஸ்போரோஃபில்ஸ் வந்து ஸ்போராஞ்சியா வந்து வியர் பண்ணும். Sporophylls, அதே கதை தான். Sporophylls இருக்கும், leaf like structure, will be a sporangia at the end. இது sporophyll. It will be a sporangia. Sporangia குள்ளதான் spores இருக்கும். இது குள்ளதான் spores இருக்கும். இந்த sporophylls நிறைய சேர்ந்ததுதான் வந்து என்னது? Sporophylls நிறைய சேர்ந்ததுதான் வந்து cone or tobili or lax என்னன்னா சொல்றேன். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோஃபில்ஸ் ஆர் டூ டைப்ஸ். ஒன்னு மைக்ரோஸ்போரோஃபில்ஸ், இன்னொன்னு மேக்ரோஸ்போரோஃபில்ஸ். மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் என்னன்னா they are arranged in male tobili. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் பார்த்துக்கலாம். மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் வந்து மேல் tobili-ல அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. மேல் tobili. மைக்ரோஸ்போராஞ்சியா, இது மைக்ரோஸ்போராஞ்சியா, இவங்க வந்து மைக்ரோஸ்போராஞ்சியா பியர் பண்ணுவாங்க. Microspores develop into male gametophytes. இவங்க மேல் gametophyte-ஆ மாறுவாங்க. Microsporesலாம் it is highly reduced and confined to only limited number of cells. This gametophyte is called a pollen grain. ஓகேங்களா, இந்த இப்போ இதுதான் மேல் மைக்ரோஸ்போரோஃபில். இந்த லீஃப்ல வியரார அந்த ஸ்போராஞ்சியா பேரு மைக்ரோஸ்போராஞ்சியா. மைக்ரோஸ்போராஞ்சியாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்போர் பேரு வந்து ஸ்போர் வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் செல் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரெடியூஸ் ஆகி ரொம்ப குட்டியான லிமிடெட் நம்பர் ஆஃப் செல் தான் இருக்கும். லிமிடெட் செல். இதுதான் அந்த குட்டியான ஸ்போர் தான் என்ன சொல்லுவாங்க? போலன் கிரெயின் சொல்லுவாங்க. இதான் மேல் கேமெட்டோஃபைட். மேல் கேமெட்டோஃபைட் போல போலன் கிரெயின். So the pollen grains are developed with the microsporangia. ஓகேங்களா, விக்டின் அந்த மைக்ரோஸ்போராஞ்சியா ஃபுல்லியே இந்த ஸ்போராஞ்சியா அப்படின்ற அந்த பேக் ஃபுல்லியே இந்த போலன் கிரெயின் வந்து டெவலப் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, அடுத்து மெகாஸ்போரோஃபில்ஸ் பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம மெகாஸ்போரோஃபில்ஸ் பார்க்கலாம். மெகாஸ்போரோஃபில்ஸ்ல பாத்தீங்கன்னா they are arranged to female tobili. Macrosporophills to be a megasporangia. அதே மாதிரி லீஃப் மெகாஸ்போரோஃபில். இங்க மேக்ரோஸ்போராஞ்சியா இருக்கு. மேக்ரோஸ்போராஞ்சியாக்குள்ள it will be bear small spores that is known as macrospores or megaspores. Megaspores சொல்லலாம், macrospores சொல்லலாம். சரிங்களா, அந்த மெகாஸ்போராஞ்சியாவை தான் ஓவியூல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஓவியூல். ஓகேங்களா, அடுத்து மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் மே பி born on same tree. மேல் அண்ட் ஃபீமேல் கோன், மேல் ஃபீமேல் இது ரெண்டும் வந்து சேம் ட்ரீல இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பைனஸ். அதுவே வந்து இவங்க டிஃபரெண்ட் ட்ரீல இருந்தாங்கன்னா, வேற மரத்துல இருந்தாங்கன்னா, டிஃபரெண்ட் ட்ரீல இருந்தாங்கன்னா அவங்க சைக்கஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுதான் ஒரு மரம். இந்த மரத்திலேயே வந்து மேல் இருக்கு, ஃபீமேல் இருக்கு அப்படின்னா இவங்க பைனஸ். அதுவே இன்னொரு மரம், இது ஒரு மரம். ஓகேங்களா, இங்க மேல் இருக்கு, இங்க ஃபீமேல் இருக்கு, தனித்தனியா இருக்காங்கன்னா அவங்க
ஃபைக்கஸ். கிளியர்? அடுத்து வந்து பார்த்தோம்னா மெகாஸ்பொரான்ஜியம் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் பாடி கால் நியூசெல்லஸ். மெகாஸ்பொரான்ஜியம் இருக்காங்களா ஃபீமேல் மெகாஸ்பொரான்ஜியம், இவங்க வந்து மெயினா வந்து இவங்க கண்டெயின் ஒன்லி நியூசெல்லஸ். நியூசெல்லஸ் தான் வந்து இருக்கும். நியூசெல்லஸ் ஓகேங்களா, நியூசெல்லஸ் தான் இருக்கும். இந்த நியூசெல்லஸ் அப்படின்றது இட் இஸ் ப்ரொடெக்டட் பை என்வலப். இது இருக்கும் நியூசெல்லஸ், அதை சுத்தி வந்து என்வலப்னால ப்ரொடெக்ட் ஆகப்பட்டிருக்கும். இந்த மெகாஸ்பொரான்ஜியம் நியூசெல்லஸ் மெயினா இருக்கும். நியூசெல்லஸ் MCQல கேட்கலாம். மெகாஸ்பொரான்ஜியம் contains mainly what? Mainly it contains only nucellus. Noted nucellus. Again I'm writing nucellus. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூசெல்லஸும் இம்பார்ட்டன்ட். நம்ம புரோட்டாலஸ் ஒரு MCQ படிச்சோம்னா அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸ்மால் gametophyte it is coming on the protalus. அடுத்து நியூசெல்லஸ் பார்த்தோம். அடுத்து மெகாஸ்போர் மதர் செல் undergoes meiosis to form 4 megaspore. மெகாஸ்போர் மதர் செல் இருக்கா, இது meiosis undergo பண்ணிட்டு 4 மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும். 4 மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும். One of the megaspore enclosed within the megasporangium nucellus. ஒரே ஒரு மெகாஸ்போர் வந்து மெகாஸ்பொரான்ஜியம் குள்ளேயே இருக்கும். மெகாஸ்பொரான்ஜியம் குள்ளேயே வந்து மெயின்டைன் ஆயிருக்கும். அதாவது நியூசெல்லஸ் குள்ளேயே வந்து இருக்கும். ஒண்ணுமே ஆகாது, நியூசெல்லஸ் குள்ளேயே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த ஒரு ஸ்போர் தான் வந்து it will develop into multicellular female gametophyte that will bear 2 or more archegonia. Multicellular female gametophyte is also retained within megasporangium. மெகாஸ்பொரான்ஜியம் குள்ளேயே இருக்கும். இது வந்து இதுக்குள்ளேயே ரீட்டைன் ஆயிருக்கும். மீதி 4மே வந்து it will close. அவ்வளவுதான், இது எல்லாமே போயிடும். இதுல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்பொரான்ஜியம் மட்டும் தான் மெகாஸ்பொரான்ஜியம் நியூசெல்லஸ்னால என்க்ளோஸ் ஆகப்பட்டு சேஃபா அதுக்குள்ளேயே ரீட்டைன் ஆயிருக்கும். இட் will retain inside megasporangium. ஓகேங்களா, அடுத்து ஃபைனலா let's learn about angiosperm. angiosperm வந்து பார்த்தோம்னா flowering plants. இவங்க வந்து flowering plants தான் வந்து angiosperm வருவாங்க. நம்ம ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல வந்து சீட்ஸ் வந்து நேக்கட், கரெக்ட்டுங்களா? அதாவது அப்படியே ஓப்பனா கவரிங்கே இல்லாம இருக்கு. பட் ஏஞ்சல்ஸ்லாம் அப்படி கிடையாது, நேக்கடா இருக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இவங்க ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளவர்ஸ். சீட் என்க்ளோஸ்ட் இன் ஃப்ரூட்ஸ். இது பாத்தீங்களா, இவங்க வந்து நேக்கடா இல்ல, நாட் நேக்கட். ஏன் நாட் நேக்கட்? பிகாஸ் தே ஆர் என்க்ளோஸ்ட் பை ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ சீடு இருக்குன்னா சீடு சுத்தி ஃப்ரூட்ஸ் இருப்பாங்க. நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றோம்ல அது மாதிரி தான். ஓகேங்களா, அடுத்து ஓவரி அப்படின்றது தான் ஃப்ரூட்டா மாறும். ஓவரி ஃப்ரூட்டா மாறும். ஓவியூல் சீடா மாறும். டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல. டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். பாலினேஷன் வந்து இன்செக்ட், பேர்ட், வாட்டர், விண்ட் இந்த மாதிரி எது வேணா நடக்கும். டபுள் ஃபர்டிலைசேஷன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல நடக்கும். ஓவரி ஃப்ரூட்டா மாறும், ஓவியூல் சீடா மாறும். இது எப்படி அவச்சுலனா 6 ஓவரி ஃப்ரூட்டா மாறிடும், ஓவியூல் சீடா மாறிடும். ஓகேங்களா, அடுத்து இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு டைகாட், இன்னொன்னு மோனோகாட். இதோட டிஃபரன்சியேஷனும் கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைகாட் அப்படின்றது சீட் ஹேவிங் ஒன்லி 2 காட்டிலிடான். 2 காட்டிலிடான் இருக்கும். மோனோகாட்னா ஒன்லி 1 காட்டிலிடான், ஒரே ஒரு காட்டிலிடான் மட்டும் தான் இருக்கும். டைகாட்டோட எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட், பீ, பீன் இதெல்லாம். மோனோகாட்டுக்கு வந்து கிராஸ், வீட், ரைஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோனோகாட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த பிளான்ட்டே வந்து இவ்வளவுதான், லீஃபே வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். எக்ஸாம்பிள் கிராஸ், வீட், ரைஸ். டைகாட் அப்படி கிடையாது. மேங்கோ கூட இருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். டைகாட்டுக்கு பெருசா இருக்கும். கடுகு, மஸ்டர்ட், பீ, பீன்ஸ் இது எல்லாமே பெரிய பெரிய மரம், கரெக்டுங்களா? செடி இல்ல கொஞ்சம் பெரிய மரம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் டைகாட். டைகாட்டுக்கு மஸ்டர்ட், பீ, பீன்ஸ் சொல்லலாம். அண்ட் மோனோகாட்டுக்கு கிராஸ், வீட், ரைஸ். மோனோகாட்னா ஒரே ஒரு காட்டில் இடம் தான் இருக்கும். மோனோ, டைனா 2, அதனால 2 காட்டில் இடம் இருக்கும். ஸோ இதோட இந்த சாப்டர் ஃபுல்லா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.